ஹாய், வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான பெர்சன வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இங்க டைப்பிங்ல இருக்கோம். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்துட்டு செக்யூரிட்டி மேனேஜரா இருக்காரு. இவரு கீழ வந்துட்டு டைப்பிங் பிரியான் பரிசுந்தார் ஃபுல்லாவே வந்துட்டு செக்யூரிட்டியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ஈஸியான வேலை தான் டைப்பிங். இவர் வந்துட்டு பப்ளிக் ரோல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஓகே சார், சொல்லுங்க சார் உங்களோட. என் பேர் வந்து ஷான். டைப்பிங்லேயே பிறந்து டைப்பிங்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் அவங்க சொன்ன மாதிரி செக்யூரிட்டி செய்கிறோம். டைப்பிங் டு பாரிகுந்தா நம்ம ரொம்ப கார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அசைன்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் கோலுக்கு ஏன் வந்தேன்னா, என்னோட ட்ரீமே வந்து உலகத்தை சுற்றணும்னு ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு. ஸோ அதனால செய்யாத கம்பெனி இல்லை. ஸ்டார்ட் ஃப்ரம் ஷேக்லி, அதுக்கப்புறம் ரொம்ப கம்பெனி செஞ்சு ரொம்ப கம்பெனி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சில கம்பெனியில் வந்து நம்ம செய்ய முடியல. ஸோ அதோட செக்யூரிட்டி லைனுக்கு வந்து இப்போக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஐ ரியலி என்ஜாய் டூயிங் செக்யூரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு வேலை. பட் இப்போ ஏன் நான் இந்த பப்ளிக் கோல் சூஸ் பண்ணுறேன்னா, ஒன்றும் எவ்வளோ நாளைக்கு செய்ய முடியும்னு தெரில செக்யூரிட்டி. ஸோ வயசாகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பெசிஃபிக் இன்கம் வேணும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும். ஆனால் கரெக்டான பிஸ்னஸாக இருக்கணும்னு பார்த்துருக்கும் போது தான் இந்த பப்ளிக் கோல் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஜாயின் பண்ணி டீலர் ஆகி என்னோட கோல்லாம் எடுக்க முடியுமான்னு பார்த்து எல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து அதில் வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு செய்யலான்ட்டு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார் உங்களோட ஷேரிங்க்கு. ஓகே, இப்போ நீங்க பார்த்துக்கிட்டீங்க. ஸோ அவர் வந்து பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டே, அவர் ஓன் பிஸ்னஸ் அவர் செஞ்சுக்கிட்டே வந்து இந்த துறையை எடுத்திருக்காரு. என்னத்துக்கு? ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம். இன்னும் எவ்வளவு காலத்துக்கு நம்மளோட கரண்ட் ஜாப்ல நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு தெரியாது. ஸோ அது அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டே அதுக்கு ஒரு எக்ஸிட் பிளான் தான் இந்த பப்ளிக் கோல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டெசிஷன் மேக் பண்ணிட்டாரு. ஸோ நீங்க எப்ப டெசிஷன் எடுக்க போறீங்க? மேக் யோர் ரைட் டிசிஷன். ஸோ உங்களுக்கு மேலும் தெரியறதுக்கு எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு இதை பற்றி நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதை தவிர்த்து இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.